ரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உண்மையாகவே இந்த நாளில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கிராமத்து சார்பாக இந்த 22 சென்ட் 1/4 ஏக்கர் 25 சென்ட் தான் 1/4 ஏக்கர் இடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்களுடைய சொந்த பணம், ஆண்டவர் கொடுத்த வாழ்வு, அந்த வாழ்வை நினைத்து இங்கே ஆண்டவருக்காக கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி காலையில் ஒரு பைபிள் கிளாஸில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற விழாவில் மெசேஜ் கொடுக்க போனேன். அப்போ அதில் ஒரு சகோதரி அந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. சால்ட்டுங்கிற ஒரு நிறுவனத்திலேருந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதில் நெகேமியாவை பற்றி சொன்னாங்க. அந்த அம்மா 4 கருத்து ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. நெகேமியாவுடைய லீவ் அப்ளிகேஷன் எப்படி இருந்தது, நெகேமியா எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டார், 4 கருத்து. அதில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அந்த யூனிட்டி, ஒருவேளை திருச்சபை மக்களாக நாம் எழுந்து கட்டுவோமானால் ஆண்டவர் நிச்சயமாக இந்த இடத்தை கட்டி முடிப்பார். பேனி அவர்கள் தேவருடிப்பள்ளி என்பது சென்னை பேராயத்தோட ஒரு கடைசி பகுதி. இந்த பகுதியில் போனீங்கன்னா 400 கிலோமீட்டர் சிதம்பரம் தாண்டி 25 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் ட்ராவல். சிதம்பரம் வரை 4-4.5 மணி நேரத்தில் போயிடலாம். அது 350 கிலோமீட்டர் சிதம்பரம். அதுக்கப்புறம் 25 கிலோமீட்டர் தான் காட்டு மன்னார் கோயில், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல். அது சென்னை பேராயத்துடைய தென்பகுதியுடைய எல்லை. வடபகுதியுடைய எல்லை பெட்ருகுண்டா, நெல்லூர் பெட்ருகுண்டா. அது 400 கிலோமீட்டர். அதுவும் 4.5 ஹவர்ஸ் இல்லை 5 ஹவர்ஸ் பெட்ருகுண்டா. நான் இங்கேயும் ட்ராவல் பண்ணுவேன், இங்கேயும் ட்ராவல் பண்ணுவேன். ஈஸ்ட் பகுதி போனால் பே ஆஃப் பெங்கால், கடல் போக முடியாது. மேற்கு போனீங்கன்னா தேவருடிப்பள்ளி கூடிப்பள்ளி தான் கடைசி, 170 கிலோமீட்டரு. போன வருஷம் இதேமாதிரி 2 நாட்கள் கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எத்தனை கிலோமீட்டர்? 180 கிலோமீட்டர், 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நகரி வரையும் 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போயிடுவேன். நகரிக்கு அப்புறம் 3 மணி நேரம் போவேன் தேவருடிப்பள்ளி. எதுக்கு இதை சொல்லணும்? இவ்வளோ பெரிய பேராயம். இந்த பேராயத்தில் பேனியை கொண்டு போய் தேவருடிப்பள்ளியில் போட்டாங்க. தேவருடிப்பள்ளியில் போயிட்டார் பேனி ஐயரா. அங்கே பின்தங்கின அந்த தேவருடிப்பள்ளியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கிராமத்துக்குள்ள ஒரு சர்ச். அங்கே ராணி ஐயரம்மா இருக்கிறப்ப காலத்தில் அதில் ஜெயசீலன் இன்னைக்கு இருக்க விபி அங்கே இருக்கிறப்போ 2 லட்ச ரூபா கொடுத்தோம். கிட்டத்தட்ட நான் சொல்வது ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னால். அது ராணி ஐயரம்மா தான் கண்டுபிடிச்சது. 2 லட்ச ரூபா பிஷப் தேவதாகிட்ட வாங்கிச்சு. இந்த ஊருக்கு டிஎஸ்ஐயா 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க, நீங்கள் அதை கொடுங்க, நான் கட்ட போகிறேன். அந்த ஊர் பேரே நான் இப்போ மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பேனி அருவாள் போனாங்க. அங்கே போகிறவங்களாம் பனிஷ்மெண்ட்டில் தான் போவாங்க, தூரமான பகுதி. ஆனால் பேனி போனால் சர்ச்சை கட்டிட்டார். உப்ரப்பள்ளி, அந்த இடத்து பேர் உப்ரப்பள்ளி. இன்றைக்கி அந்த மக்கள் அன்னைக்கு சர்ச்சைக்கே காணிக்க கொடுக்க மாட்டேன்னாங்க. இன்றைக்கி அந்த மக்கள் பெரிய கோபுரங்கிறதுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்க கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆரம்பிக்கிறதுக்கு. உப்ரப்பள்ளியில் ரெவரண்ட் ஜெயக்குமாருடைய ஊர். எதுக்கு இது சொன்னேன்னா, பேனி ஐயருடைய எனக்கு ஏற்பட்ட தொடர்பு. ஒரு பின்தங்கின ஊரில், தூரமான ஊரில், பனிஷ்மெண்ட்டுக்காக போட்ட ஊரில் போயும் சர்ச்சு கட்டணுங்கிற ஒரு ஆசை அந்த பேனியலுக்கு. ஒரு சிறப்பான ஒரு குருவானவர், அவருடைய குடும்பங்கள் ஒரு சிறப்பான ஒரு குடும்பம். அருமையான பிரிஸ்கில் அன்பு மகளை நான் வாழ்த்துகிறேன். மகள் சொல்வதால் எனக்கு, நான் பிரிஸ்கில்லா வயசில் எனக்கு மகா இருக்கிறார், அதனால் வாழ்த்துகிறேன். அவங்களுடைய குடும்ப வாழ்வை வாழ்த்துகிறேன். திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த சின்ன பாஸ்டேட்லேருந்து நல்ல ஷெட்டு போட்டு, நல்ல அலங்கார விளக்குகள் போட்டு, சிறப்பாக நீங்களே இந்த மீட்டிங் நடத்த மொத்த பணத்தையும் எடுத்து உங்களுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணுவதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட அன்போடு இதை பொறுப்படுத்தி நடத்துகிற NMS உடைய மிஷனரி சம்பத், அவருடைய துணைவியார், நான் இவ்வளோ ஏதோ கிராமத்தில் நடத்துகிறார் நினச்சிக்கிட்டேன். இருந்தாலும் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், அருமையான ஒரு விடுதலையின் வழி. மத்தேயு 11:28. ஓ பாரம் சுமக்கவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்றார். ஏசாயா 55:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். யார் கஷ்டமாக இருக்காங்களோ அவர் ஆண்டவர்கிட்ட வர்றப்போ
அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவர் ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, வயசை பார்க்கல, நிறத்தை பார்க்கல, படித்ததை பார்க்கல, எவ்வளோ காணிக்க கொடுக்குறான்னு பார்க்கல. இவன் காணிக்க எவ்வளோ கொடுக்குறான், இவனுக்கு இப்படி கொடுக்கவான்னு நினைக்கவும் இல்லை. யார் பிரச்சனையின் மத்தியில் அவரை நோக்கி பார்க்குறாங்களோ, அழகா சங்கீதக்காரன் 121 சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக. 121 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அழைத்தேன். சங்கீதம் 18:6 கூப்பிட்ட நாளிலே. எப்போ கால் பண்ணானோ, பொதுவாக இப்போ ஒருத்தர் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு, அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் ஆன் பண்ணி விட்டேன், அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார், ஆஃப் பண்ணிட்டேன். இல்லைன்னா நான் கட் பண்ண என்ன நடக்குன்னு கூப்பிடுற நபர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை, உங்களுடைய காலை வரை ஏற்றுக்கொள்ளலை, இப்படி ஏதோ ஒன்று சொல்லும். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. எப்போ நம்ம கால் பண்ணுறோமோ அது யார் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கானா, பூர்வீக கிறிஸ்தவனா, ஊழியக்காரனா, காணிக்க கொடுக்குறானா, நல்லவனா கெட்டவனா பார்க்கறதில்ல, இல்லை பாவியா, விபச்சாக்காரனா, எய்ட்ஸ் வந்திருக்கவனா, ஆஸ்மா ட்ரபுளா, யாருன்னு பார்க்கறதில்ல. தன்னை நோக்கி யார் கூப்பிட்றாங்களோ, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அழகா சொல்றார் சங்கீதம் 145:17 நினைக்கிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். யார் அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அந்த கூப்பிட்ட நாளிலே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எப்போ கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலைனா, ஒரு அருமையான ஒரு வாழ்வு மகன் ஒரு பாஸ்டர் சந்திக்க போனார். அந்த பாஸ்டர் சந்திச்சு அவர் கஷ்டத்தெல்லாம் சொன்னார். பாஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தார். கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ அவனை அப்படியே பேசிக்கிட்டே போனார். போனால் அந்த ஊருக்கு நடுவில் ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்து பக்கத்தில் போய் குளத்தில் இறங்கினார். அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, இவனும் பேசிக்கிட்டே போகிறான். பாஸ்டர் பதில் சொல்லலை. பாஸ்டர் ரொம்ப தெளிவாக அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கார். கேட்டுக்கிட்டே இருக்கப்போ குளத்து பக்கத்தில் போனோன்னே ஒரு இடுப்பளவு தண்ணி வந்துச்சு. அந்த கோயை மேலே அப்படியே கையை போட்டார். கையை போட்டு என்ன பண்ணார், பட்டுன்னு பிடிச்சி தண்ணிக்குள்ளே போயிட்டார். அவன் முகத்தை தண்ணிக்குள்ளே அப்படியே அமுக்கிட்டார். அமுக்குறாரு, அவனால மூச்சு விட முடியல. தண்ணியில குதிக்கிறவருன்னு தெரியாது. தண்ணிக்குள்ள குதிச்ச உடனே நம்ம உடல் தண்ணியை கிழித்து கொண்டு நம்ம தண்ணிக்குள்ள போறப்போ ஒரு மாதிரி ஆயிடும். எத்தனை பேர் கிணத்துல குதிச்சு பார்த்துருக்கீங்களோ தெரியல. முதல்ல குதிக்கிறவங்களுக்கு தெரியும், தண்ணிக்குள்ள குதிக்கிறவங்களுக்கு எப்படியா தண்ணி பண்ணு மூச்சு போகாது. இன்னும் நம்முடைய மூச்சு தண்ணிக்குள்ள போகாது. மீனுக்கு மட்டும்தான் அந்த உடல் வழியாக அது அந்த தண்ணி உள்ள சுரந்து அதுக்கு ஆக்சிஜன் எடுத்து விடும். அது நீர் வாழும் ஜென்மங்கள். ஆனால் நம்ம நீர் வாழாத ஜென்மங்கள். அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான், அப்படி துடிக்கிறான். அப்புறம் ஒரு 10-20 செகண்ட், ஒரு நிமிஷம்லாம் முடியாது, செத்து போவான். ஒரு நிமிஷம் மூச்சு உள்ளனா செத்துப்போம். 10 செகண்டோ 15 செகண்டில் விட்டுறாரு. மேலே வந்தானே, ஓ நீ என்னையா பாஸ்டர், நீ என்ன பாஸ்டர், நல்லவன் நினச்சி உன்ட என் கஷ்டத்தை சொன்னால் கொடூரனா இருக்கிறிய, தண்ணிக்குள்ள முக்கிய நீ அமுக்கிறிய, சாகடிக்க பார்க்குறிய, என்னையா மனுஷன்னு கோபத்தில் திட்டுறான். ஒரு 5 நிமிஷம் திட்டிட்டு ஒரு மாதிரி ஆஃப் ஆகிடுறான். ஆஃப் ஆன பிறகு அந்த பாஸ்டர் பேசுகிறது, ஒன்றும் இல்லைப்பா, இந்த தண்ணிக்குள்ளே போகணுன்னு உனக்கு எப்படி தோணிச்சு, என்ன தோணிச்சு கேட்டார். உன் தண்ணிக்குள்ளே இந்த முக்குனோன்னு உனக்கு எப்படி தோணிச்சு, உனக்கு இருந்த எண்ணங்கள் எப்படி வெளியே வர்றது, என் உயிரை நான் எப்படி காப்பாற்றிக் கொள்வது, என் உயிரை நான் எப்படி காப்பாற்றிக் கொள்வது, ஒரு ஆதங்கம், ஒரு தேவை உன் மனசுல ஏற்பட்டுச்சுல. ஆமாயா, இதே மாதிரிதான் நீ கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ அந்த ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவுள்ள ஆண்டவர். இந்த ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று 1 தீமோத்தேயு 1:15 சொல்றாரு. 1 பேதுரு 2:24 பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி தம்மை தாமே யோவான் 3:16 தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு வாழ்வு கொடுக்க, லார்ட் வித் அஸ், நம்மோடு இருந்து விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறோமோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். எந்த மனிதன் கஷ்டத்துல, வேதனையில, துன்பத்துல இருக்கீங்களோ, விடுதலை துன்பத்தில் இருக்க நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை உங்களை உருவாக்கின தகப்பனை நோக்கி, தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் இப்பொழுதே உங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து ஒரு விடுதலை கொடுக்க ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல இப்போ எனக்கு ஒரு 18 நாளா சளி பிரச்சனை. காலையில ஒரு 25-30 நிமிஷம் பேசினேன். பேசுவேன்னா எவ்வளோ போறான்னு இவருக்கு தெரியும். இவர் தான் கேமரா வச்சுக்கிட்டு என் முகத்தையே பார்க்குறாரு. மூச்சு போக மாட்டேது, பேச முடியல. இப்போ அதை விட கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் இந்த மேடையில் உட்காந்து தகப்பனை கேட்டேன், தகப்பனே இவ்வளோ பெரிய மக்கள் இருக்காங்கப்பா, இந்த மக்கள் தேவையோடு வந்திருக்காங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் 70 நிமிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளன்னு சொல்கிறாங்களப்பா, என் நுகத்தை மேலே ஏற்றுக்கொண்டுன்னு சொன்னீங்களே, எங்கள் கஷ்டத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டுன்னு சொன்னீங்களே, இப்போ இவங்களுக்கு நான் ஏதாவது சொல்கிறப்போ நான் இருமல் மூச்சு விடாமல் எனக்கு கஷ்டப்பட்டா அவங்களுடைய கஷ்டம் எப்படிப்பா இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது சொல்லித்தானப்பா ஆகணும், மனம் இறங்கப்பான்னு ஒரு செகண்டு இந்த சேர்ல உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, இதுவரை உங்கள்கிட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எனக்கு 8:50 கொடுத்தாங்க, 9:15 ஆச்சு, 25 நிமிஷம் பேசியிருக்கேன். 25 நிமிஷம் என் கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் முடிஞ்ச பிறகுதான் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஆனால் ஆண்டவர் இதுவரை என் விண்ணப்பத்தை கேட்டிருக்காருன்னா உங்களுக்கு ஏங்க கேட்க மாட்டாரு, உங்களுக்கு ஏங்க விடுதலை தர மாட்டாரு? அந்த ஆண்டவரின் முகத்தை ஏற்றுக்கொள்ள, விடுதலை கொடுக்க ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற உண்மையா என்ன கஷ்டம், என்ன வேதனை, என்ன துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்தின் மத்தியில கைகளை வைத்து தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை, நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, காட்டி என்னை அவர் கையில் தந்து ஜீவன் பாதை என்றும் ஓடுவே, போற்றி மகிழ்ந்திடுவே. வேதம் எப்பவுமே நமக்கு வாழ்வு கொடுப்பது. வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லுது. கர்த்தருடைய வேதம் உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லுது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதுன்னு சொல்லுது. கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லுது. கர்த்தருடைய வேதம் என்பது நமக்கு எல்லா நிலையிலும் உயிர் கொடுக்கிற வேதம். ஆனால் இந்த வேதத்தில் யாரெல்லாம் ஆண்டவர், இந்த யோனா பாருங்க, தப்பு பண்ணிட்டார், வார்த்தை கீழ்ப்படியில, கப்பலில் புயல் வந்துருச்சு, கப்பல் கவர போகுது. யோனா கூப்பிட்டு நான் என்னுடைய பாவம் தான்பான்னு சொல்கிறார். நீ தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுருங்க சரியாயிடுங்கிறார். தன் பிழைகளை உணர்றார். தண்ணிக்குள்ளே போட்டோன்னா கப்பல் சரியாகி கப்பல் போயிடுச்சு. இப்போ இவர் பாடு வேதனை, தண்ணிக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறார். போகிற போய் ஜெபம். ஏற்கனவே அங்கே ஆண்டவர் ஒரு மீனை ரெடி பண்ணியிருந்தார், அவருக்கு எல்லாமே தெரியும். அந்த மீனை ரெடி பண்ணப்போ மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார். மீன் வாயிலேருந்து ஜெபம் பண்ணுறார். ஏன்னா மீன் அது ஒரு ப்ளூவேல், திமிங்கலம். சாதாரண ஃப்ளைட்டை விட 3 மடங்கு இடம் அதிகமாக, யானையை விட 6 மடங்கு இடம் அதிகமாக. சுறா மீனுடைய எடையை சொல்கிறாங்க. பெரிய மீன், அந்த மீனோட எடை அதிகம். அது சாதாரண மனுஷன் 10 மனுஷனை கூட விழுங்குமா. வாய்க்குள்ளே போய் உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மீன் வயிற்றுக்குள்ளே ஜெபம் பண்ணுறார். அந்த கடற்பாசி என்னை சுற்றி கொண்டது அழகாக சொல்லுவார். அதே மாதிரி நமக்கு இப்படிலாம் வசனம். அந்த உதிர பெண் 12 வருடம் வயிற்றில் கைவிட்டுட்டாங்க.
லூக்கா 8ஆம் அதிகாரம், மார்க் 5ஆம் அதிகாரம். கைவிடப்பட்ட நிலைமையில அந்த அம்மா நம்பிக்கையோடு இயேசுவின் வஸ்திரத்தை தொடுது. தொடுறப்போ இயேசு சொல்றாரு, டாட்டர் உம்மா டாட்டர் யுவர் ஃபெய்த் ஹீலிங்குங்கிறார். மகளை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறார். என் ஜபான்ல அவர் சொல்றாரு, என் ஜபான்ல நீ நம்பிக்கையோடு என்கிட்ட வந்து தொட்ட பார்த்தியா, அந்த நம்பிக்கை தான் உனக்கு ஹீலிங்குங்கிறார். இதே மாதிரி வேதம் லேகியோன் பிசாசு பிடித்தவர், ஆடைகள் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறான், ஒரு விடுதலை கிடைக்குது. வேதத்தில் இவ்வளோ சாட்சிகள். இப்போ நான் சொன்னேன், எனக்குடைய பலவீனத்தை சொன்னேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம். ஆனால் இத்தனையும் விட்டுட்டு நம்ம வீணாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி கவலைன்னா, வீடு கட்டுறப்போ சீலிங்கில் ஒரு ஸ்லாப் இருக்குல்ல, அந்த ஸ்லாப்பில் என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வர்றாருன்னா வீட்டுக்கு என்ன தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி பரனில் வச்சிடறோம். கட்லுன்னு ஒன்று இருக்குது, கட்லுக்குள்ளே எப்பாவது யூஸ் ஆகிற பொருளை கட்லுக்குள்ளே தள்ளிடுறோம். வீட்டில் இப்போ வந்து டைனிங் டேபிள் சோபா எல்லாம் சுத்தமாக இருக்கும். எங்கள் வீட்டில் அப்படி தான். சொந்தக்காரங்க வராங்க, விஐபி வர்றாங்கன்னா எங்கள் சோபா டேபிள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். மற்ற நாளில் என்னென்னவோ டேபிளில் ஏதோ இருக்கும், சோபாவில் என்னென்னவோ இருக்கும், கட்டிலில் என்னென்னவோ இருக்கும். எத்தனை தடவை சுத்தம் பண்ணாலும் ஒன்று இருக்காது. இதே மாதிரி தான் நாம் தேவையில்லா டென்ஷனை மனசில் ஏற்றிக்கிறோம். இவங்க இதை சொன்னாங்களே, இவங்க நம்ம இதை திட்டினாங்களே, நம்ம பேரை சொல்லி இப்படிலாம் சொன்னாங்களே, தேவையில்லா டென்ஷன் மனசுக்குள்ளே வச்சுருக்குறோம். அந்த மனசுக்குள்ள தேவையில்லா லோடு. அந்த லோடு எப்பவுமே படுக்கிற நேரத்தில், நடக்கிற நேரத்தில், உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கீழே கட்டில் கீழே போடுற அந்த தேவையில்லா திங்ஸ், அழுக்கு, பாவங்கள். பாவமா ஆண்டவர் கேட்டார், உங்களில் பாவம் இல்லாதவன், பாவம் இல்லாதவன் உண்மையில் கல்லறிய கடவுங்கிறார். என்னில் பாவம் என்று உங்களால் சொல்லக்கூடுமா? பாவம் இல்லாத மனுஷனே என்கிட்ட இல்லை. சங்கீதம் 51 சொல்றார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பாவம் இல்லாத மனிதனே இந்த உலகத்தில் இல்லை. அந்த ஏவாள் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியில. அவர் வந்து ஆண்டவர் பெண்ணிட்ட சொல்ல ஆணிட்ட சொன்னாதான் மைனஸ் பாயிண்ட். அந்த அம்மா அந்த இஷ்டத்துக்கு அந்த ஆளை கூட்டிட்டு போயிடுச்சு. அதுதான் வேதனை. தேவையில்லா திங்கிங், நம்ம தேவையில்லா பாவங்கள் மனதில் லோடு ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி கட்டில கீழே போடுற மாதிரி இந்த பாவம் ஏண்ட இருக்கு. எப்படி அழகாக சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல ஒரு பிரசங்கியார் சார்லஸ் ஸ்பர்ஜன், சூப்பர் பிரசங்கியார் சார்லஸ் ஸ்பர்ஜன். அவர்கிட்ட என்னை மாதிரி துக்கடா பிரசங்கியார் போனார். லேட்டஸ்டாக ரட்சிக்கப்பட்டவர். ரட்சிக்கப்பட்டு அவர் லேட்டஸ்டாக ரட்சிக்கப்பட்டவர்னு சொல்லுவார்னா, நான் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, முன்னெல்லாம் கஞ்சா குடிப்பேன், சாராயம் குடிப்பேன், பிட் பாக்கெட் அடிப்பேன், அப்பாவுக்கு தெரியாத பணத்தை எடுத்துருவேன், அப்பா பாக்கெட்டில், அம்மாட்டேருந்து திருடிடுவேன், பொய் சொல்லுவேன், ஏமாற்றுவேன், ப்ராக்ரஸ் போர்டில் நானே கையெழுத்து போடுவேன், இப்படிலாம் பாவம் என்று இருந்துச்சு. இப்போ நான் பாவம் பண்ணல, நான் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டேன், இப்போ சுத்தமாயிட்டேன். அப்படி அந்த சின்ன துக்கடா, என்னை மாதிரி துக்கடா பிரசங்க சொல்லிக்கிட்டே இருந்தார். யாரை பார்த்தாலும் நான் இப்போ பரிசுத்தமாயிட்டேன், ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், இப்போ ஹோலிஸ் அபிஷேகம் வாங்கிட்டேன், பரிசுத்தாவின் வல்லமை எனக்குள்ளே இருக்குது, ஒர்க்ஷிப் பண்ணுறப்ப எனக்கு பவர், ஆண்டோடைய ஒர்க்ஷிப் அவங்களுக்குள்ள வருது. இப்படிலாம் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், எல்லாத்திலையும் சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை பெரிய பிரசங்கியார் சார்லஸ் ஸ்பர்ஜன் போய் சொன்னார். அது பிரசங்கியோட ஃபயர்னு சொல்கிறாங்க. சார்லஸ் ஸ்பர்ஜனை பயங்கரமான பிரசங்கி ஃபயருங்கிறாங்க அவரை. அவர் அப்படியா கேட்டுக்கிட்டே இருந்தார். பல நாட்கள் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒன்றுமே சொல்லலை. அப்படியா தம்பி, நல்ல பிள்ளை ஆகிட்டீங்களா, நல்ல பிள்ளை ஆகிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் அவங்க வீட்டில் இருக்கிறப்போ போனார். மார்னிங் டிஃபன் டைம். அப்போ போய் ஐயா தம்பி சாப்பிட்றீங்களான்னு அந்த பெரிய பிரசங்கியார், துக்கடா பிரசங்கியாரை கேட்டார். சாப்பிட்றேன் சொல்கிறப்போ டேபிளில் உட்கார வச்சார். டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அவன் ஒய்ஃபை கூப்பிட்டு அன்றைக்கி இட்லியோ ப்ரெட்டோ ஆம்லேட்டோ ஏதோ கொண்டு வாங்கங்கிறாரு. அவன் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கொண்டு வரத்தில் திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கார், நான் நல்லவனாகிட்டேன், பரிசுத்தமாயிட்டேன், நல்லவனாகிட்டேன், பரிசுத்தமாயிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். கேட்டுக்கிட்டே இருந்தார் பாருங்க. ஒரு டம்ளரில் வெந்நீர் இருந்தது, எடுத்து பட்டுன்னு சின்ன பிரசங்கியார் மூஞ்சில் ஊற்றிட்டார். திடீர்னு மூஞ்சில் தண்ணியை ஊற்றினா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? இப்போ இவரோ நானோ
மாற்றி மூஞ்சில் தண்ணி முகத்தில் தண்ணியை இருந்து அப்படி இருக்கும். டேய், அறிவு இருக்கா உனக்கு? நீலாம் ஒரு மனுஷனா? என்னடா அது, மூஞ்சில் தண்ணி எறிய, பெரிய பிரசங்கியான்னு சொல்றிய, இப்படி திட்ட ஆரம்பிச்சிட்டார். இதுவரை நான் பரிசுத்தான் நல்லவன்னு சொல்லிட்டு இருந்தவர் தண்ணியை ஊற்றினோன்னு கோபம் வந்துட்டு, இது எல்லா மனிதனுக்கும் வரக்கூடிய கோபம். இதைத்தான் சங்கீதம் 51 தேவனே கடவுளே உமது இரக்கத்தின்படி உமது கிருபையின்படி எனக்கு இறங்குங்க, உன் மீறுதுகள் நிமித்தம் என்னை மன்னிச்சிருங்க. அவர் கேட்கிறார், மனம் நொந்து கேட்கிறார், அழுது ஜெபிக்கிறாரு. அதுதான் அழுகையின் ஜெபம், அதுதான் நெகேமியாவோட ஜெபம். ஐயா, எங்களுடைய அக்கிரமம், எங்க தேசம் அழிக்கப்பட்டிருக்கு, அந்த தேசம் கட்டப்படணும். அந்த நெகேமியாவோட அழுகையின் ஜெபம், அந்த ஜெபம் அழுது புலம்பி 3 நாட்கள் பாஸ்டிங் இருந்து ஜெபித்து தான் ராஜாட்ட போய் கேட்கிறாரு. ஒருவேளை தன்னை தாழ்த்தி தன்னை உணர்ந்து ஆண்டவர் சன்னிதானத்தில் போய் சொல்றாரு. அதே மாதிரி என்னதான் சொன்னாலும் ஒரு மனிதனுடைய உள் மிருகம் உள்ள தூங்கி கொண்டே இருக்கு. காந்தியடிகள் சொல்றப்போ, காந்தியடிகள் பாரஸ்லா பட்டம் படிக்க இங்கிலாந்துக்கு போனார். போறப்போ ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி போற ஊர்ல பன்னி கொடுப்பான், மாட்டுக்கறி கொடுப்பான், இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுடா, நம்ம பிராமண குடும்பம்டான்னு சொல்லி விட்டாங்களாம். அந்த போன இங்கிலாந்துல முழு கோழி அப்படியே வெந்நிக்குள்ள முக்கி மாட்டியிருப்பானா, மசாலாலாம் போட மாட்டாங்க இங்கிலாந்துல. முழு கோழி அப்படியே வெந்நிக்குள்ள முக்குனா 2 நிமிஷத்துல வெந்துருமா. அப்படியே எடுத்து கொடுத்தா அவ்வளோ டேஸ்டா இருக்குமா அந்த கறி. இதை 4 நாள் சாப்பிட்டாராம். ஒரு நாள் வயிறு வலி வந்து வீட்டில் படுத்து வயிற்று வலியில் துடிச்சிட்டு இருக்கப்போ எதுக்கு வயிறு வலின்னு கேட்டாராம். அந்த அம்மா அவர் அப்படியே கேட்குறப்போ வயத்துக்குள்ளேருந்து கோழி கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு கூப்பிட்டுச்சான். அப்போதான் அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துதான், கோழி சாப்பிடாதரான்னு சொன்னாங்க, நான் சாப்பிட்டோம், வலி வந்துட்டு. இதுதான் மனிதனுடைய உள் மனதின் ஆழமான பாவம். அப்படிதான் இந்த துக்கடா பிரசங்கியார், பெரிய பிரசங்கியார் திட்டினார். திட்டின உடனே கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் அமைதியான பிறகு சொன்னார், நீ பரிசுத்தமான ஐட்டன்ல பார்த்தியா, நீ பரிசுத்தமாக இருக்கேன்னா வெந்நி எடுத்து ஊத்தண்டா முகத்துலன்னாரா. ஒருவேளை நம்ம மனதுக்குள்ள இருக்க உள் மனதின் பாவங்களை ஆண்டவற்றை எப்போ அறிக்கை இட்டுட்டு கேட்கிறோமோ, அந்த மத்தேயு 15 கானானிய பெண் இயேசு கிறிஸ்துவை வந்து, சன் ஆஃப் டேவிட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க, என் மகள் கொடிய வேதனையில் இருக்கிறா, எனக்கு இறங்கப்பா, எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா. ஒரு கொடிய வேதனையில் அந்த மகளை நோக்கி அழைக்கிறப்போ அவர் சொன்னார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுமா. அந்த அம்மா சொல்லிச்சு, உண்மைதான் ஆண்டவரே, நீங்கள் அந்த ப்ரெட்டை சைடில் கட் பண்ணால் தான் சாண்ட்விச் எத்தனை பேர் வாலிப பிள்ளைகள்லாம் சாப்பிட்ருப்பீங்க. 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுப்பாங்க, சைடில் கட் பண்ணுவாங்க, சைடில் கட் பண்ணி வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கு மேலே புதினா சட்னி, வெங்காயம், வெண்ணெல்லாம் வச்சு தேய்ச்சி கொடுப்பாங்க. மேலே அந்த சாஸ், அந்த தக்காளி ஜூஸ் சாஸ் ஊற்றுவாங்க. அதுக்கு மேலே மிக்சர் ஓம்புடி போடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த சைடில் இருக்க ப்ரெட்டை வெட்டி போட்டுருவாங்க, காஞ்சதை குப்பையில் போட்டுருவாங்க. அதை எடுத்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லாதவனுக்கு. அதைத்தான் அம்மா கேட்டுச்சு, அம்மா ஐயா இந்த வேண்டான்னு போடுறீங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் எனக்கு கொடுக்கக்கூடாதா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணக்கூடாதா, இறங்கி எனக்கு கொடுக்கக்கூடாதான்னு அந்த அம்மா கேட்குறப்போ அந்த அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டப்போ தாழ்மையின் ஜெபம், ஐயா தாழ்மையின் ஜெபம், எனக்கு இந்த வாழ்வு கொடுங்க. அந்த மகள் கேட்கிறாளே, இந்த மகள் சொல்றாரு, உமன் ஒரு ஃபெய்த் ஹீலிங் யூ, பெண்ணே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னாரு. ஒருவேளை அந்த ஜீவனுள்ள தகப்பன் வருத்தத்தோடு போய் பார்க்கிறப்போ அந்த மகளுக்கு வாழ்வு கிடைச்சது. அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி, தகப்பனே எனக்கு இந்த வேதனையை மாற்றி, இந்த துன்பங்களை மாற்றி, இந்த கண்ணீரான வாழ்வை மாற்றி எனக்கு விடுதலை கொடுப்பீரானால் நிச்சயமாகவே நான் உனக்கு சாட்சியாக இருப்பேன். நீங்க சொல்றப்போ அந்த ஆண்டவர் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். உன் வேதனையை தொடுவதற்கு, உன் தலையில் இருக்க ஒரு விதமான வலி, அந்த வலியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய் உன்னுடைய சமக்கில ஒரு விதமான ப்ராப்ளம் உனக்கு ஜீரணிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார். அந்த நிலைமையில் இருக்க உன்னை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறார். எந்த மகள் எந்த மகன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமுள்ள தகப்பன் நம்மை நோக்கி கடந்து வந்து இந்த மைதானத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார்.
நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அதுதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. எனக்கு 5 பேர பிள்ளைகள். பெரிய பையனுக்கு 2 பையன், அடுத்த பொண்ணுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அடுத்த பையனுக்கு ஒரு பொண்ணு. பெரிய பையனுடைய பையன் ஜோகா என்று பெயர். டான் போஸ்கோவில் படிக்கிறான். ரொம்ப ஆக்டிவ், ரொம்ப கோவம் வரும், ரொம்ப பாசமாக இருப்பான். 2 நாள் பார்க்கலாம் கெட்டி பிடிச்சு தூக்க சொல்லுவான். நேற்று பார்க்கல, இன்னைக்கு பார்க்கலன்னா கெட்டி பிடிச்சு தூக்க சொல்லுவான். அவன் சரியாக ஒரு 2 வயதில் அவன் அவனால் இறங்க முடியல. ஸ்டெப்ஸ் இறங்கி வரணும். அவங்க வீடு 2nd ஃப்ளோர். திடீர்னு நோண்டுறான். அவங்க அம்மா அப்படியே அந்த ஃபோட்டோ எடுக்கு. என்னுடைய மருமகன் ஒரு டாக்டர், அது என்னுடைய மருமகளுடைய சித்தி மகன். அவருக்கு அனுப்புது அந்த ஃபோட்டோவை. அவர் அப்படியே அந்த ஃபோட்டோ ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்க்கு அனுப்புகிறார். அந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்க்கு உள்ளே அனுப்புனோன்னா அவர் பார்த்துட்டு உடனே விஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் பூந்தமல்லி ரோடு அட்மிட் பண்ணுங்கிறார். ஐசியூவில் அட்மிட் பண்ண சொல்கிறார். அடுத்த நிமிஷம் இது நடந்து கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எங்கள் வீட்டுக்கும் காரில் போனால் ஒரு 40 நிமிஷம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் அவனுக்கு அந்த குளுக்கோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. 2 வயசு பையன், ஆக்டிவானவன். 2 கையை 2 காலை பெட்டில் கட்டி போட்டுட்டாங்க, படுக்க மாட்டேங்கான். அடுத்த நாள் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தால் எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவ். ஒன்றுமே இல்லை, ஒன்று கூட பாசிட்டிவ் வரல, ஒன்றுமே இல்லை, எல்லாமே நெகட்டிவ். நான் வெளியூரில் இருக்கேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தகப்பனை விடுதலை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ காலையில் எனக்கு சொல்கிறாங்க எல்லாமே நெகட்டிவ், ஒன்றுமே இல்லை. ஒரு குழந்தைய கொண்டு ஐசியில் படுக்க வச்சு 2 கைகளையும் கட்டி அவனுக்கு ஒரு குளுக்கோஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இது என்ன நியாயம்னு ஃபோனில் கேட்குறேன். என்னடா அது மருத்துவ உலகம், ஏமாத்துறீங்க கேட்குறேன். அப்போ சொல்கிறாரு, இல்லை மாமா, இது ஒரு விதமான வைரஸ். இது உள்ளங்கால் வழியாக மேலே போகும். மேலே போக 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 ஒரு பார்ட்ஸாக காலி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் எந்த டெஸ்ட்லையும் அந்த கிருமி, அந்த வைரஸை கண்டுபிடிக்க முடியாது. பிரெயினுக்கு வந்த பிறகு பிரெயின் ஆஃப். இது ஒரு சைடு. அடுத்த சைடு பேரலட்டாக் ஆயிரும். 2 பக்கமும் நடக்க முடியாது. பிரெயின் வேலை செய்யாது, கண்ணு மட்டும் வேலை செய்யும். இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. இந்த வியாதிக்கு ஒரே மருந்து, அந்த வைரஸ் எப்போ உடம்புக்குள்ளே வந்ததோ வந்த ஒரு 1 ஹவருக்குள்ள அதாவது மருந்து உள்ளே கொடுத்துடணும், அந்த எதிர்ப்பு சக்திக்குரிய மருந்தை. அது எப்போ தெரியும்னா அதனுடைய செயல்பாடில் தான் தெரியும். கிராமத்தில் படிக்காத பெண்களுக்கு தெரியாது அவர் சொல்கிறார். இதே மாதிரி ஒரு வியாதி நாங்கள் 4 சகோதரர்கள். நான் 4வது சகோதரர். 2வது சகோதரருக்கு 3வது பையன். 2.5 வயசில் இந்த வியாதி வருது. இன்னைக்கு அவன் இருந்தால் 42 வயசு. 5 வயசில் இறந்துடுறான். 37 வருஷத்துக்கு முன்னால் அன்னைக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம். இன்னைக்கு அது 20 கோடிக்கு ஈக்கும். 2 லட்ச ரூபா செலவு பண்ணி என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. பேரலட்டாக் ஆயிடுச்சு. அன்னைக்கு எங்களுக்கு அந்த தீர்வு தெரியல, ஏதோ பிசாசு தொல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த குழந்தைக்கு வந்த பிறகு தான் இந்த வியாதி அந்த பையனுக்கு வந்தது. ஒருவேளை எப்படிப்பட்ட வியாதி, அந்த பையனை இழந்துட்டோம். எப்படிப்பட்ட வியாதி, எப்படிப்பட்ட கண்ணீர் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ அந்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ள தகப்பனாக இருக்கிறார். அந்த ஆண்டவற்றை மனதில் இருக்கிற தேவையானவங்களை தூக்கி போட்டுட்டு, மனதில் இருக்கிற தேவையான பாவங்களை ஒப்பு கொடுத்துட்டு, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் நான் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். உன் வேதனையின் மத்தியில், உன் கண்ணீரின் மத்தியில் உனக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ள தகப்பனாய் அந்த ஆயத்தமுள்ள தகப்பன் மத்தியில் வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்ற தகப்பனே
எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்க. அந்த வருத்தத்தின் மத்தியில உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கேன். நோக்கி பார்த்தோமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். என்ன ஆனந்தம். ஆம் அன்பின் தகப்பனை உங்களை நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் வேதனையின் மத்தியில இப்போ பாதத்தில் உங்களை நோக்கி பார்த்தாங்களோ அந்த மக்களுக்கு நீங்க விடுதலை கொடுக்க போறீங்க. அந்த மக்கள் இங்க தொற்றுட்டீங்க தகப்பனை. யார் தன் மனதில் கை வைத்து தன் தவறுகளை நினைத்து, தகப்பனே என் குழந்தைக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என் கற்பத்திற்கு ஒரு வாழ்வு கொடுங்கப்பா, கற்பம் வந்து அழிந்து கொண்டே இருக்குப்பா, அந்த கற்பம் நீக்கல ஒரு மகள் ஜெபித்து கொண்டிருக்காங்க, அந்த மகளுக்காக தகப்பனை ஒரு விசை கூட என் மகன் பொல்லாத சிற்றின்பங்களில் அலைந்து திரிந்து வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கான், அந்த மகனுக்கு ஒரு விடுதலை, அந்த மகனுக்கு விடுதலை. என் குடும்பத்தில் என் தோட்டத்தில் நல்ல விளைச்சல் இல்லை, கண்ணீரான வாழ்வு இருக்கிறோம், எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு விடுதலை என்று அந்த விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் இப்படி வல்லமை இறங்கட்டும். ஒரு விதமான கேன்சர் வியாதினால துடித்து கொண்டிருக்கிற ஒரு அன்பு மகள் மருத்துவமனையில் இருக்காங்கப்பா. அந்த மகளுக்காக உறவின் மக்கள் இங்கிருந்து ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த மகளுக்கு ஒரு விடுதலை, அந்த மகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க. உங்களுடைய பிரசனம் ஒவ்வொருவோடு இறங்கட்டும், உங்களுடைய கிருபையின் கரம் ஒருவோடு இறங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. ஒருவோடு உங்களுடைய வல்லமை இறங்கட்டுமாப்பா, உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி யாரெல்லாம் பார்த்தாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுங்க. நீங்க ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய பிரசனம் அவர்கள் மத்தியில இறங்க போற தயவுக்காக கூட நன்றி. ஒரு விசை கூட மனமிறங்க, உங்களுடைய பிரசனம் ஒருவோடு இறங்கட்டும் அப்பா, உங்களுடைய கிருபை இறங்கட்டும் இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க.